வணக்கம் நண்பர்களே, இது திசையெட்டும் தமிழ். இந்த சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம். அது சிறுகதையாக இருக்கலாம், நாவலாக இருக்கலாம், நவீன கவிதையாக இருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட வகைமைகளில் பலதரப்பட்ட புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா வேள்பாரி. சு. வெங்கடேசன் அவர்கள் எழுதின வேள்பாரி அப்படிங்கிற இந்த நாவலை தான் இன்றைக்கி நம்ம அறிமுகம் செய்ய போகிறோம். இது விகடன் பதிப்பதன் வழியாக வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட 60,000 புத்தகங்களை தாண்டி இது விற்றுருக்கிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 தாண்டி இருக்கலாம். 2 பாகமாக வெளிவந்திருக்கு. முதல் பாகம் 684 பக்கம், ரெண்டாவது பாகம் 800 பக்கம். கிட்டத்தட்ட 1400 பக்கங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரும் நாவல் தான் இந்த வேள்பாரி. சரி, சு. வெங்கடேசன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் மதுரையில் எம்பியாக இருக்கார், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார். வைகைக்கரை நாகரிகம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினவர் தான். அதே போல் காவல் கோட்டம் அப்படிங்கிற புத்தகத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர். இருந்தாலும் காவல் கோட்டத்தை விட அதிகமாக வாசகர்களை சென்றனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேள்பாரி தான். சரி, வேள்பாரி எப்போ அவர் எழுதணும்னு நினச்சாரு, அதுக்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிற முன்னுரையில் சொல்கிறார். எப்பயுமே ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நம்ம செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா முன்னுரையை படிக்காமல் விட்டுருவோம். ஆனால் முன்னுரையை கண்டிப்பாக படிக்கணும். யார் யாரெல்லாம் அதுக்கு முன்னுரை கொடுத்துருக்கா, அணிந்துரை கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். அந்த வகையில் இந்த புத்தகத்துக்கு அவர் முன்னுரை கொடுத்துருக்காரு. 1990 அவர் மதுரையில் இலங்கையில் வணிகவியல் படிக்கிறார். அப்போ ஒரு போட்டி நடக்குது. என்ன போட்டி அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் சங்க இலக்கியத்தில் ஒரு புலவரை பற்றி கட்டுரை எழுத சொல்கிறாங்க. இவருக்கு மாமூலனார் அப்படிங்கிற கவிஞரை பற்றி கட்டுரை எழுதணும். இவர் நிறைய புத்தகங்களை தேடி எல்லா ஆதாரத்தை வச்சு அந்த சங்க பாடல்கள்லாம் வச்சு ஒரு 100 பக்கத்துக்கு கட்டுரை எழுதுகிறாரு. அதில் அவருக்கு முதல் பரிசு கிடைக்குது. இதுதான் அவருடைய முதல் பொறி. சங்க இலக்கியத்தில் அவர் நுழைஞ்சது, ரொம்ப ஆர்வம் காட்டினது இதுதான் முதல்ல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த நிறைய சங்க இலக்கிய பாடல்களை படிக்கும்போது ஒரு 2 கவிஞர்கள் பிரிவர்றாங்க. ஒன்று பரணர், இன்னொருத்தர் புலவர் சொல்கிறார். இந்த பரணருடைய எழுதின பாடல்கள் எல்லாம் பார்க்குறாரு, கபிலர் எழுதின பாடல் பார்க்குறாரு. இதில் அவருக்கு முதல் பொறி தட்டுது. என்ன அப்படின்னா, வரலாறோடு சேர்ந்து இலக்கியமும் பொருந்தி போகிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரம்புமலை பாரியை பற்றி தான் அவர் நினைக்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாரியை பற்றி வாசிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய எழுத்தாளர்கள் அவர் சேர்றாரு. என்ன அப்படின்னா கிவா ஜெகநாதன், இப்படி பல எழுத்தாளர்கள், அந்த காலத்து எழுத்தாளர்கள் பாரியை பற்றி கட்டுரை எழுதியிருக்காங்க, சின்ன புத்தகம் எழுதியிருக்காங்க, கபிலரை பற்றி புத்தகம் எழுதியிருக்காங்க. எல்லாவற்றையும் படிக்கிறார். படித்த பின்னாடி அவருக்கு ஒரு தெளிவு வருது. அப்போ வரலாறும் இலக்கியமும் ஒரே இடத்துல ஒன்று சேருது அப்படிங்கிற கண்டுபிடிச்சி அவர் தீர்க்கமான முடிவுக்கு வர்றாரு. சரி, பின்னாட்களில் இதை பற்றி ஒரு எழுதலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. 2018 முதல் முறையாக ஆனந்த விகடனில் வேள்பாரி தொடர அவர் ஆரம்பிக்கிறார். சரி, இதுதான் அந்த வேள்பாரி நாவலை தொடங்கினதுக்கான புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இருந்து அவர் ஆரம்பிக்கிறார். இந்த நாவலை படிக்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. என்ன பிரமிப்பாக இருக்குன்னா, நிறைய கள ஆய்வு செய்யாமல் ஒருத்தரால் இந்த புத்தகத்தை எழுதவே முடியாது. நீங்கள் தமிழ்நாட்டில் யாரை வேணாலும் கேட்டு பார்த்தா தெரியும். பாரியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா 2 பேர் தெரியும். அவன் பரம்பு நாட்டை ஆண்ட ஒரு வேளிர் உள்ள தலைவன், அவ்வளோதான். ரெண்டாவது எல்லாருக்கும் தெரிஞ்சது, அவன் கொடிக்கு தேர கொடுத்தான், முல்லை கொடிக்கு தேர கொடுத்தான். இந்த 2 செய்தி மட்டும்தான் தெரியும். ஆனால் 1400 பக்கங்களுக்கு கதையை விரிச்சிட்டு வர்றாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 2 செய்தி மட்டும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் 1400 பக்கத்துக்கு எழுதிட்டு போகிறாரு. சரி, இதில் அப்படி என்ன விசேஷம்? பரம்புமலை தலைவன் இந்த பாரியை பற்றி அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, கதை எங்கே ஆரம்பிக்குது, எப்படி போகுது, எப்படி முடியுது, அதுக்கப்புறமா கதையில் உள்ள சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். சரி, இந்த கதை இப்படி ஆரம்பிக்குது. எப்படி அப்படின்னா, முதல்ல கபிலர் பாரியை பார்க்குறதுக்காக தன் பயணத்தை தொடங்குறதுலேருந்து ஆரம்பிக்குது. அவர் ஒரு குறுநில மன்னனோட அரண்மனையில் இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு செய்தி வருது. பாணர்கள் எல்லாருமே சேர சோழ பாண்டியர்கள் அப்புறம் பாடுறாங்க. இருந்தாலும் பாணர்கள் பெரும்பாலான பேர் பாடுறது யார் அப்படின்னா பரம்புமலை தலைவன் பாரி தான் பாடுறாங்க. கபிலருக்கு இயல்பாகவே அவர் ஒரு கவிஞர். அப்படி பார்க்கும்போது யார் இந்த பாரி, எல்லா பேரும் சொல்கிறாங்களே, நம்மளும் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பயணத்தை அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். அவரை
தேரில் கூட்டு வர்றாங்க. தேரில் கூட்டு வந்து அந்த மலை அடிவாரத்தில் இறக்கி விட்றாங்க. அது மலை கிடக்கு, எவ்வளோ தூரம் கிடக்கு. கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிம்போம் இல்லையா, தொடர்ந்து போகிற மலை, அந்த இடத்துல இறக்கி விட்றாங்க. இறங்கி உடனே தேர்லேருந்து அந்த ஓட்டக்கூடிய அந்த வளவன் சொல்கிறோம் இல்லையா, அந்த தேர் ஓட்டி அவனுக்கு என்ன ஆச்சரியம்னா, கபிலருக்கு போகிற பாதை கூட தெரியாது. இங்கே இறக்கி விட்ருக்கோம், இங்கே தான் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எத்தனை நாள் ஆக போதோ, யார் துணைக்கு வருவா, எப்படி போய் சேர போகிறாரோ. ஏன்னா அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது. சங்க காலத்தில் வந்து பாதை சரியாக இருக்காது, வெளிச்சம் இருக்காது, இருட்டில் போகவே முடியாது. இவர் எப்படி போக போகிறாரோ அப்படின்னு நினைக்கும் போது கபிலர் தைரியமாக உள்ளே போயிடுறாரு. உள்ளே போய்கிட்டே இருக்கும்போது இடையில ஒருத்தன் கூட போய்கிட்டு இருக்கான், ஒரு இளைஞன் போய்கிட்டு இருக்கான். நீ யார் என்னன்னு கேட்டவனே அவன் சொல்கிறான், நான் அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், என் பேர் நீலன் அப்படிங்கிறான். இந்த நீலன் தான் கபிலர் நினச்சிடா அப்படின்னா, இவர் ஒரு கவிஞர் தெரிஞ்சுக்கிட்டு பாரிட்ட கொண்டு சேர்க்குறான். கபிலர் பாரிட்ட போய் சேர்றாரு. பாரிட்ட போனோடனே அது ஆதிமலை, நிறைய மலைகள் சேர்ந்ததான் அந்த பரம்பு மலை அப்படிங்கிறது. அதில் எவ்வியூர் அப்படின்னு ஒரு மெயினான ஊர் இருக்குது. அந்த எவ்வியூர் தான் பரம்புக்கெல்லாம் ஒரு தலைநகரம் மாதிரி. சேர்த்த அத்தனை செல்வங்களையும் அந்த ஊரில் தான் வச்சுருக்காங்க. ஆதிமலையில் பாரி இருக்கான். இந்த பாரியை பார்க்க போன கபிலருக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்க முடியல. அவனோட இருந்துடுறாரு. கிட்டத்தட்ட என்ன செய்கிறாரு அப்படின்னா, அங்கேருந்து வரலாம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் வேணாம் இங்கே இருந்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுது. என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத விரிவாக கொண்டு போய்கிட்டே இருக்கார் கதையை வந்து. ஒரு கட்டத்தில் ஒரு திருப்புமுனை வருது. என்ன திருப்புமுனை வருது அப்படின்னா, பாரி கூட இருக்கும்போது ஒரு தேவவாக்கு விலங்கு அப்படின்னு ஒரு விலங்கு இருக்குது. அந்த தேவவாக்கு விலங்கு என்ன செய்யுது அப்படின்னா, கீழேருந்து இந்த வெறியாட்டு நடத்தும் போது, நம்ம ஊரில் அந்த சாமியார் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அங்கே வெறியாட்டு நடத்துவாங்க. அந்த வேலிர்குல மக்கள் வந்து ஒரு போருக்கு போகிறதா இருக்கட்டும், அல்லது சாதாரணமாகவே ஒரு திருவிழா காலங்களில் வெறியாட்டு நடத்துவாங்க. அப்படி ஆடும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த மரத்து மேலே இந்த தேவவாக்கு விலங்கு கீழே வந்து அவங்க வைக்கிற பழத்தை எடுத்துகிட்டு போகிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஐதீகம். அது எடுத்துருச்சுன்னா இவங்க அந்த விழாவை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தேவவாக்கு விலங்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெருமழை காலத்தில் வெள்ளத்தில் அடிக்கப்பட்டு பாண்டிய நாட்டுடைய எல்லையில் போய் விழுந்துருது. இப்போ இயல்பாகவே சேரலுக்கும் சோழனுக்கும் பாண்டியனுக்கும் இந்த பரம்பு மலை மேலே ஒரு பெரிய இயக்கம் இருக்குது. எப்படியாவது இவனை ஜெயிச்சு அங்கே உள்ள வளங்களை புறம் கொண்டு வரணும் அப்படின்னு பெரிய ஆசை இருக்குது. ஆனால் அந்த 3 மன்னர்களையும் அப்பப்போ போர் இருக்காங்க, முடியவே இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், சமதளத்தில் நடக்கிறதுல மலையில் போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாதை இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ யானையோ குதிரையோ எதுவுமே போகாது. ஈஸியாக அவங்க அட்டாக் பண்ணி வெளியே அனுப்பிடுவாங்க. அப்போ இந்த மூவேந்தர்களால் ஒரு தடவை கூட ஜெயிக்கவே முடியல. எப்படியாவது ஜெயிக்கணும்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் பாண்டிய மன்னனுடைய மகனுக்கு பொதியவர்பன் அப்படிங்கிற அந்த இளவரசனுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. யார் பொண்ணு அப்படின்னா, அந்த பாண்டிய நாட்டில் ஒரு மிகப்பெரிய வணிகருடைய மகள் பொற்சுவை அப்படிங்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்படி வைக்கும்போது அந்த பாண்டிய நாட்டில் குறுநில மன்னன் இருப்பான் இல்லையா, அவங்களுடைய குறுநில மன்னர்கள் இருக்கும்போது மையூர் குலார் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன குறுநில மன்னன் இருக்கார். அந்த குறுநில மன்னன் நினைச்சார்னா, தான் நாட்டுடைய இளவரசனுக்கு கல்யாணம், அவருக்கு ஒரு நல்ல பரிசு பொருள் கொடுக்கணும்னு நினைக்கும் போது ஒரு பெரிய குத்து விளக்கு செய்கிறாங்க. அந்த குத்து விளக்குடைய அம்சம் என்ன அப்படின்னா, ஒரு காதலன் காதலி 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ காதலி ஒரு பூவை வச்சுருக்கா. இப்படி அந்த இவன் என்ன செய்கிறான்னா, சிற்பி நல்லா டிசைன் பண்ணி ஒரு குத்து விளக்கு செய்கிறான். பார்த்த உடனே மையூர் பிள்ளார் சொல்கிறார், இதில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறாரு. உடனே அவன் சொல்கிறான், அரசே இது சாதாரண பார்த்தா ஒன்றும் இருக்காது, நீங்கள் விளக்க பொறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது இருட்டில் விளக்க பொறுத்துனாங்க. அந்த நிழல் வந்து 2 பேரும் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்த உடனே மையூர் பிள்ளாருக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அற்புதம், சூப்பர் அப்படிங்கிறார். இந்த சமயத்தில் தான் மையூர் கிளாருடைய அந்த பகுதியில் வந்து காட்டாத்து வெள்ளத்தில் இந்த தேவவாக்கு விலங்கு ஒரு மரத்தில் உட்காந்துருது. இதை பார்க்க போன ஒருத்தர் என்ன செய்யறான்னா, பார்த்துட்டு என்னடா புதுசாக இருக்குது விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் பிடிச்சி மையூர் கிளார்ட்ட கொடுக்கான். ராஜா, அந்த மாதிரி நான் அந்த விலங்கை பார்த்தேன், அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அங்கே வந்த பாணர்கள் ஏதோச்சே சொல்கிறாங்க, ஐயா இது சாதாரண விலங்கு இல்லை, இது வந்து தேவவாக்கு விலங்கு, பரம்பு மலையில் இதை வச்சு தான் நினச்சிவாங்கன்னா வாக்கே பார்ப்பாங்க, இது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த விலங்கு அப்படின்னோடனே மையூர் கிளாருக்கு ஒரு ஆசை வருது. நம்ம ராஜாவுக்கு இதை கொடுத்தா என்ன, நம்ம மேலே ஒரு புது அபிப்பிராயம் இல்லையா, மற்ற இளவரசனை விட நம்ம மகனை அவங்க கொண்டாடுவார், புதுசாக பதவி கொடுப்பாரு அப்படிங்கிற ஆசையில் மையூர் கிளார் கொண்டு போய் இதை பாண்டிய மன்னன்ட்ட கொடுக்குறாங்க. பாண்டியன் அதை பெருசாக கவனிக்கலை. அதை என்ன செய்யணும்னா, கொண்டு போய் வந்து என் ராஜ இளவரசனுக்கு கல்யாணம் முடித்து அவனை வைக்க போகிற இடம் வந்து ஒரு அரண்மனை. அந்த அரண்மனையில் இப்போ வேலை நடக்குது, அங்கே கொண்டே வச்சுருங்க அடிக்கிறாங்க. உடனே அந்த அரண்மனையில் அந்த பெயிண்டிங் நடக்குது. இந்த பெயிண்டிங் நடந்தால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, ராஜா பள்ளியறை கூட்டுற அந்த பள்ளியறையில் வந்து சாதாரணமாக வண்ணம் தீட்ட மாட்டாங்க.
திசைவேளர் அப்படிங்கிற அந்த நாட்டில் உள்ள ஒரு கணிகர், அதாவது எப்படின்னா கணிச்சு சொல்கிறார், வானியலை பார்த்து திசையை கணிச்சு எல்லாத்தையும் கணிச்சு சொல்கிற ஒரு மேதை. அவரை வந்து ராஜா வந்து உச்சத்தில் வச்சுருக்காரு. அவருடைய மாணவன் என்ன செய்றான்னா பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த ராணியோடைய அரண்மனையிலையும், ராஜா 2 பேரும் பள்ளி கொள்கிற அந்த அரண்மனையில். அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதோச்சும் இதை வச்சுட்டு போயிடுறான். யார் அப்படின்னா அந்த மையர் குலர் அனுப்பின ஆள் வந்து வச்சுட்டு போயிடறான், இளவரசன். வச்சுட்டு போனோடனே ரொம்ப நாள் அந்த பெயிண்ட் பண்ண ஆளுக்கு திடீர்னு பார்க்குறாரு, இந்த விலங்கை பார்த்தோன்னே விளையாடுறாரு. அந்த விலங்கு எங்கிட்டு சுற்றி ஓடினாலும் வடக்கு தெற்காவே நிற்குது. ஒரு ஆச்சரியம் வந்துருச்சு, துள்ளி குதிக்கிறான். என்ன அப்படின்னா, இத்தனை வருஷமாக நம்ம கடலோடிகளாக இருக்கோம், ஆனால் நம்மளுக்கு ஒரு பெரும் சிக்கல் என்ன அப்படின்னா, திசையை கண்டே பிடிக்க முடியல. அதாவது சூரிய வெளிச்சம் வரும்போது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது, இரவில் நம்மளால் கண்டே பிடிக்க முடியல. வெள்ளி வந்தால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், அந்த வெள்ளி இல்லை அப்படின்னா கஷ்டம். அப்போ இது பெரிய ஒரு சமாச்சாரம் சொல்லி ராஜா சொன்னோடனே ராஜா துள்ளி குதிக்கிறாரு. இனிமே நம்ம கடலை நம்ம தான் ராஜ்யம் பண்ணுறோம், இந்த விலங்கு வந்து நம்மளை காப்பாற்றிடுச்சு, தேவவாக்கு விலங்கு அப்படின்னு சொல்லும்போது தான் கதையில் ஒரு பெரிய இடைவெளி வருது. என்ன அப்படின்னா, இந்த விலங்குக்காகவாது நம்ம வந்து பாரியை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் ஆரம்பிக்குது. இந்த விலங்கை பற்றி சேரனுக்கும் தகவல் போகுது, சோழனுக்கும் தகவல் போகுது. இது செய்தி எல்லாருக்கும் போனோடனே பாண்டியன் மட்டும் பிரியாளவனா நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி வெறும் தேவவாக்கு விலங்கை கண்டுபிடிக்கிறக்காகத்தான் இங்கே வர்றாங்க. நம்ம சொல்லக்கூடிய தேவாங்கு அப்படிங்கிற விலங்கு தான் அது. தேவவாக்கு விலங்குன்னு அன்னைக்கு சொன்னது தேவாங்குன்னு மறி வந்துருச்சு. அப்போ இந்த தேவாங்கு தான் என்ன செய்யுது அப்படின்னா திசைகளை கண்டுபிடிக்க ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. இதை வச்சு தான் எல்லாரும் போருக்கு வர்றாங்க. இந்த 3 வேந்தர்களும் படையெடுத்து வந்தாலும் பாரி கடைசியில் 3 பேரையும் ஜெயிச்சு தான் பரமமலையை காப்பாற்றினதா இந்த கதையை முடிச்சிருக்காரு. இதுதான் அந்த வேல்பாரியோடைய ஒன்லைன் அப்படிம்பாங்க இல்லையா, இங்கே ஆரம்பித்து இப்படி போய் முடியுது. சரி, இதில் சுவாரஸ்யமான அம்சம் என்ன அப்படின்னா, நான் முதலே சொன்னேன், இந்த கதையை எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாவது அவர் உழைச்சிருக்கணும். உழைக்காமல் இந்த கதை எழுதிருக்கே முடியாது. ஏன் அப்படின்னா இது வெறும் கதை கிடையாது, புனைவு தான். புனைவு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது உள்ள கதாபாத்திரங்கள் புனைவு தான். ஆனால் சொல்லப்பட்ட செய்திகள் ஒன்றும் ஆய்வுக்கு பின்னால் தான் அவர் சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு தேவவாக்கு விலங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் அவர் சொல்லியிருக்காரு. சரி, சுவாரஸ்யமான அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் கொஞ்சம் சொல்கிறேன். நீங்கள் 1400 பக்கங்களை படித்தா தான் நம்ம உள்ளே இருக்க முடியும். சரி, இதில் என்ன சொல்கிறாருன்னா, கபிலர் போய்கிட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த நீலன் வந்து காலில் கபிலருக்கு அடிபட்டுருது. ஏன்னா மலை ஏறி தாண்டணும் இல்லையா, அப்படி தாண்டும் போது வலி தாங்க முடியாமல் இருக்குது. வலி தாங்க முடியாத இருக்கும்போது அவன் என்ன செய்யறான்னா ஒரு செடியை மூலிகை கொடுத்தான். அதை சாப்பிட்டோன்னே இருக்கு நினைவே தவிருது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ட்ரிங்க்ஸ் குடித்தா மயக்கத்தில் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மயக்கத்தில் இருக்காரு. பின்னால் நினைவு தெரிஞ்சவொன்னே என்னென்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், இது வந்து நினைவு மூலிகை அப்படிங்கிறான். இந்த மூலிகை என்னென்னா மதி மயக்கும் மூலிகை, இது சாப்பிட்டா மதி மயங்கி போயிடும் அப்படிங்கிறான். இவருக்கு ஆச்சரியம்னு ஆச்சம், அப்படி ஒரு மூலிகை அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து அவன் சொல்கிறான், அதாவது தூதுவை அப்படின்னு ஒருத்தன், சூழிவேல்னு ஒருத்தன், இவங்க 2 பேருக்கும் ஒரு காதல் வருது. அந்த பரம மலையில் இந்த காதல் வந்தால் கல்யாணத்துக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, காட்டில் உள்ள எருமைகள் இருக்கு இல்லையா, காட்டு எருமைகள், அதை அடக்கிறது கஷ்டம். இவன் என்ன செய்வான் அப்படின்னா, காட்டு எருமையை அடக்கிட்டு ஒரு வெற்றி இலைன்னு ஒரு இலை இருக்குது, அந்த இலையை பறிச்சுட்டு வந்து வச்சா தான் கல்யாணமே முடியும். இந்த சூழிவேல் என்ன செய்யறான்னா, காட்டு எருமையில் அடக்கிறக்காக பின்னங்கால் நரம்பை ஓங்கி அடிக்கிறான், எருமையில் கீழே விழுந்துருது. ஜெயிச்சுட்டு வந்து பொண்ணுக்காக வர்றான். அதில் ஆண் வெற்றி இலை பெண் வெற்றி இலைன்னு இருக்குது. அதாவது வெற்றிலை, நம்ம வெற்றிலைன்னு சொல்ல இல்லையா, அதுதான் வெற்றி இலை. ஜெயிச்சவன் கொண்டு வரதான் வெற்றி இலை. ஆண் வெற்றிலையில் நரம்புகள் நேராக இருக்கும், பெண் வெற்றிலையில் ஒரு நரம்பு வந்து 2 கிளையாக பிரியும். இவன் ஜெயிச்சுட்டு வந்து ஆண் வெற்றிலை பார்த்து கரெக்டாக கொண்டு வந்து வைக்கிறான். வச்ச உடனே பொண்ணு கேட்குறான். அப்படி ஒருத்தன் ஜெயிச்சுட்டு வந்து இந்த பொண்ணு வேணும்னு கேட்டானா அவன் கொடுத்து ஆகணும். அந்த பொண்ணு வர்றா, அவர் தூதுவை. இப்படி இங்கே ஒரு காதல் வருது. அடுத்து முருகனுக்கும் வள்ளிக்கும் காதல் சொல்கிறாங்க. ஏன் வேளிர் குளம்னு பேர் இருந்ததுன்னா, முருகன் வேடர் குளம், வள்ளி கொடிக்குளம், 2 வேறு குளங்கள் தான். இன்றைக்கி நம்ம லவ் மேரேஜ் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறான்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் முருகனும் வள்ளியும் இனம் விட்டு இனம் கல்யாணம் பண்ண ஆட்கள். அந்த வேடர்களும் கொடிக்குளமும் இணைந்து தான் வேளிர் குளம். அவன் கூட இருந்த எவ்வி அப்படிங்கிற நண்பன் தான் முருகனுடைய ஃப்ரெண்டு. அவன் ஆரம்பித்த ஊர் தான் எவ்வியூர் அப்படின்னு சொல்லி இந்த கதையில் முதல் திறப்பு அங்கே தான் வருது. அதுக்கடுத்து முருகனும் வள்ளியும் காதலிக்கும் போது என்னென்ன செய்திகள் வந்தது, கார்த்திகை அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி விரிவாக சொல்லிக்கிட்டே போகிறாரு. கடைசியில் போர் நடக்கும்போது காட்சிகளை பார்த்திங்கன்னா வரிசைக்கு சொல்லிக்கிட்டே போகிறாரு. மூஞ்சல் அப்படிங்கிறாரு. மூஞ்சல்னால் ஒரு பெரிய போர்க்களம் நடக்கும்போது பாதுகாப்பு அரண் இருக்கும் இல்லையா, 3 அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் அந்த காலத்தில் நினச்சாங்கன்னா மூங்கிலையும் கொடிகளையும் வச்சு நினச்சாங்கன்னா பாதுகாப்பு அரண்கள் வச்சு
சேஃப்டியாக இராணுவ தளவாடங்கள் பூரா வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் மூஞ்சல் அப்படின்னு பேர். அதே மாதிரி போர்க்களம் நடக்கும்போது மேலே ஏணி மாதிரி பரண் மாதிரி போட்டு மேலே நின்றுக்கிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கா ஒரு திசை, இந்த திசையிலேருந்து நீங்கள் போராடணும், இந்த திசையில் இருக்கணும், கடைசியில் சங்கு ஊதுனோடனே நீங்கள் நிப்பாட்டிடணும், திசைகளை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வரிசைக்க சொல்லிக்கிட்டே போகிறாரு. எப்போ சூரியன் மறையுதோ அப்போ நிப்பாட்டிடணும், அதுக்கப்புறமா நீங்கள் போரிட போனீங்கன்னா அது தப்பு, அவன் போர்க்களத்திட்டே வெளியேறணும் அப்படின்னு சொல்லி போர்க்கள காட்சிகளையும் வரிசைக்காக சொல்லிக்கிட்டே போகிறாரு. கடைசியில் பாரி வந்து களத்தில் இறங்கும்போது ரொம்ப சூடு பிடிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 பக்கத்துக்கு பாரி மட்டும்தான். அப்படிப்பட்ட போர் வீரனை நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறாரு. பாரிக்கும் ஆதினிக்கும் உள்ள காதல், பாரியோட மனைவி பேர் ஆதினி, அதே மாதிரி அங்கவை சங்கவை 2 மகளை பற்றியும் பேசுகிறாங்க. இப்படி நீலன் மயிலா அங்கே ஒரு காதல் வருது. முருகன் வள்ளி நீலன் மயிலா, அதே மாதிரி சூழ்வேலு தூதுவை இவங்களுடைய காதல், பொதிய வெப்பன் பொற்சுவை அவங்க 2 பேருடைய மன வாழ்க்கை, இப்படி பெருசாக கொண்டு போய் நம்மளை ஒரு பரம்பு மலைக்குள்ளேயே வச்சுருக்கிறது தான் சு. வெங்கடேசனுடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். 1400 பக்கங்களை கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் கூடி நான் முடித்தேன். உங்களுக்கும் கொஞ்சம் காலம் எடுக்கலாம். இந்த சு. வெங்கடேசன் அவர்களுடைய வேள்பாரிங்கிறது மிக அற்புதமான நாவல். கிட்டத்தட்ட 2 வால்யூம் இருக்குது. அவசியம் வாங்கி படிங்கள். ஒரு புது அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.